வாங்க சுவையும் சிற்பியமும்ல பலாப்பழத்தை வச்சு ஈஸியாக பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 13 பலாச்சொலைகளை கொட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு தேங்காய் செதறி ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாங்க. 100 கிராம் வெல்லம், திராட்சை, முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின தேங்காய்ங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பையும் பலாப்பழத்தையும் 2-3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. இது செய்யறதுக்கு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதுவே அளவாக இருக்கும். விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா பலாப்பழ சொலைகளை மட்டும் தனியாக எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்தது நறுக்கிய தேங்காய் துண்டுகள், திராட்சை, முந்திரி இதெல்லாம் பொன்னிறமாக செவக்க வறுத்து ஒரு குட்டி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கடைசியாக சேர்த்திக்கலாம். அடுத்தது சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. 100 கிராம் வெல்லத்துக்கு 50 மில்லி தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டிகள்லாம் உடஞ்சி சக்கரைப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. சக்கரைப்பாகு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பலாப்பழ விழுதுகள் போட்டு ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாசி பருப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாங்க. கடைசியாக வறுத்து வச்ச தேங்காய் துண்டுகள், திராட்சை, முந்திரி இதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பலாப்பழ பாயாசம் ரெடிங்க. பலாப்பழத்தை மட்டுமே யூஸ் பண்ணி பாயாசம் செய்யும்போது பலாப்பழ ஸ்வீட்னஸ் மட்டும்தாங்க ஓவராக இருக்கும். ஆனால் பருப்போடு சேர்த்து பாயாசம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.